ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னா, ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகுறானா, ரெண்டு பேருக்கும் ஒரே கிளாஸ் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே டீச்சர் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீஸ் தானே. என்ன பிரச்சனை? எங்கே இருக்கிறது பிழை? அந்த பிழையிலிருந்து நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும்? நான் இப்படி சொல்றேன் பாரு, உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். சமீபத்தில் சில வார்த்தைகளின் மீது எனக்கு கவனம், தொடர்ந்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, ஆனா சொல்லப்படுது. அப்படி ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க. அது வந்தா வீடு உருப்படாது. ஆமை. அது என்ன சொல்லுவாங்க மேடம்? ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும். நான் ஆமை எப்பாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா மேடம்? அது நம்ம குடும்பத்துக்கு எடுத்திருக்குதா? ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? அத என்ன காரணம்? சில வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது குழந்தைகள். ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்கல்ல, நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார். நமக்கு ஆமைங்கிறது தர்த்தரத்திற்கான குறியீடா எப்போ மாறுச்சு? யார் மாத்தனா? அதனுடைய எனர்ஜி லெவல் என்னது? நான் ஹாங்காங் போயிருக்கும்போது பக்கத்துல தான் மக்காவ், சீன நாடு. அது என்கிட்ட ஷெங்கான் விசா இருந்தது. நான் உள்ள போனேன். உள்ள போய் பார்க்கிறேன், ஒவ்வொரு வீடுகளுக்கு கிட்டையும் நம்ம அகல் விளக்கு வைப்போம்ல, அப்படி ஆமை என்னுடைய பொம்மை வச்சிருக்காங்க. அவங்க ஆமையை செல்வ செழிப்பான ப்ராஸ்பரஸ்க்கான ஒரு விஷயமா வைக்கிறாங்க சீன நாட்டில்.